மச்சான், இப்போதைக்கு இதை மட்டும் வீட்டில் வச்சுக்கூடா. எங்கள் அம்மா இதை பார்த்ததும் வீட்டில் சேர்த்துக்கதே இல்லைடா. இதையாடா காசு கொடுத்து வாங்கினேன்? மச்சான், வாங்கிட்டேன். சரி விடு, நான் வாதுக்கிறேன் விடு. மச்சான், நிஜமாவே இந்த போர்டுக்கெலாம் பவர் இருக்குதுன்னு நினைக்கிறியா என்ன? ஆமாம் மச்சான், படத்தெல்லாம் பார்த்ததில்ல. நீ படிச்சிருக்க, நீயும் மாடா இப்படி? மச்சான், ஒரு நாள் அப்படி தான் என் ஃப்ரெண்டு ட்ரை பண்ணான். அவன் உண்மையாகவே ஒரு ஸ்பிரிட்டை பார்த்து தான் என்கிட்ட சொன்னான். நான் அவன்கிட்ட கொடுக்குறேன்னு பத்திரமா மட்டும் வச்சுக்கோ, வேறு எதுவும் நீ பண்ணாத. ஏண்டா, நான்லாம் சாமியே நம்ப மாட்டேன். பேய் இருக்குது அது இருக்குன்னா நம்ப விட முடியும். ஏதோ சொல்கிறேன், நானும் கேட்குறேன். மச்சான், நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நீ பார்த்துக்கோ, விளையாட்டாக இருக்காத. சரி சரி, இந்த பக்கம் லெஃப்ட் எடு. ஆ சரி மச்சி, பாப்போமா? இந்தா, கொஞ்ச நாளைக்கு தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி மச்சி, பார்ப்போம். பாய் மச்சி. ஆ மச்சான், இது விளையாட்டு விஷயம் இல்லை, பார்த்துக்கோ. நான் சொல்ல நினச்சி எதுவும் பண்ணிடாத. சராரு. சரி, வேடா பாத்துறா. ஹலோ. நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இனிமேல் என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது. ஸோ லெட்ஸ் பிரேக் அப். சரி. தெருவில் சிந்தும் ஒளியில் சொல்லாமல் பேசும் கண்களின் மொழியில் சில வார்த்தைகள் மெல்ல நின்று விலகினே. அன்பே அன்பே உன் கண்கள் பூத்தம் என் இதயம் சொல்லும். காற்றின் அலைக்கையை தொட்டது, பூக்கள் நம் காதை நெஞ்சில் ஒட்டியது, சின்ன சின்ன சிறு புகழ் சிரிக்க வைத்தது. ஹலோ. சார் இல்லைடா, வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னாச்சுடா? அவளுக்கு தான் தெரியும்ல, அப்புறம் என்ன? இல்லைடா, எவ்வளோ நாள் தான் சண்டை போட்டே இருக்க முடியும்? எப்படி சண்டை போட்டாலும் 3 நாள் கொஞ்சம் தான் போகிறீங்க. போதும், இதுக்கப்புறம்லாம் என்னால் மறுபடியும் லவ்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. லவ்லாம் விட்டுட்டு ப்ரொடியூஸ்ட்டை போயிட்டு நம்ம ஸ்கிரிப்டை கொடுத்து இவ்வளோ ஏதாவது வேலை செய்ய பார்ப்போம். ரெடி.
ஹலோ, சொல்கிறா, எதுக்கு இத்தனை டைம் கால் பண்ணியிருக்கேன்? அது அது நான் இன்றைக்கி போனேன்ல ஸ்டுடியோக்கு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ப்ரொடியூசரு நான் ஃப்ரீ இல்லைப்பா, நான் சொல்கிறப்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி நீ சொல்லு, உனக்கு என்னாச்சு? அமைதியாகவே இருக்க. சோஃபியா அவனை பார்க்க சென்னைக்கு வந்தாடா. என்ன பார்க்கவா? சரி இப்போ எங்கே இருக்கா அவ? அது ஹலோ, ஹலோ, எதுக்கு சும்மா ஃபோன் உன்னால் பண்ணிட்டே வர இருக்கேன்? முடியுமா முடியாதா? என்னால் வர அப்போ முடியாது. சரி, நான் என் ஃப்ரெண்டு கூட போகிறேன். நான் வரலனா உன் ஃப்ரெண்டு கூட போவியா? எங்கே போனாலும் உன்ட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? இது ஏன் இஷ்டம். கிளம்பி வாடா, கடைசி ஒரு வாட்டி சோஃபியா பார்த்துட்டு வந்துடலாம். எல்லாமே நாள் தான். என்ன சோஃபியா கிட்ட போய் சாரியா சொல்ல முடியும்? கண்ணை முன்னா உன் முகம் தெரியுது, உன் சிரிப்பு தெரியுது, உன் மடிஞ்ச காது, உன் உதடு, உன் பெரிய கண், வெக்கம், கோவம் எல்லாம் தெரியுது. எனக்கு ரெண்டாவது சான்ஸ் கிடைக்குமான்னு தெரில, உன்னை பார்க்க முடியுமான்னு தெரில. உன்னை மறுபடியும் என்றைக்காவது பார்க்கணும், ஒரு தடவை பார்க்கணும் சோஃபியா. என்னால் தான், எல்லாமே என்னால் தான். அவள் உன்னால தான் செத்தா. ஹலோ, வேத், நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இனிமேல் என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது. ஸோ லெட்ஸ் சோஃபியா, பிரேக் அப். என் மேலே தான் தப்பு. நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். நம்ம மீட் பண்ணலாமா? அப்போ ஒன்று பண்ணு, வரும்போது ஜிம்மிக்கு வாங்கிட்டு வந்துடுறியா? சரி.